விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 3 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிப்பில் வேதியியல் மாற்றத்தால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக கூறப்படுவதில் நடந்தது என்ன? வானில் வர்ணஜாலம் காட்டும் பட்டாசுகள் தயாரிப்பதற்காக ஆபத்தான முறையில் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தங்களது உயிரை பறிகொடுத்த சம்பவம் பதிவதைக்கு வைத்திருக்கிறது. காலையில் வருகிறேன் என கூறிவிட்டு வேலைக்கு சென்றவர்கள் சடலமாக கிடந்ததைக் கண்டு உறவினர்கள் கதறி துடித்தது இதயங்களை நொறுங்கச் செய்திருக்கிறது. பட்டாசு வெடி விபத்தில் 3 அறைகள் தரைமட்டமானதன் பகீர் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வடகரை கிராமத்தில் ராஜா சந்திரசேகரர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இந்த பட்டாசு ஆலையில் 80க்கும் மேற்பட்ட அறைகளில் பல்வேறு வகையான பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. பட்டாசு தயாரிப்பில் 175 பேர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அங்குள்ள 3 அறைகளில் வானில் வர்ணஜாலம் காட்டும் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. அந்த பிரிவில் மட்டும் 10 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்தது. இதில் 3 அறைகளும் இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகின. பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டனர். இந்த கோர விபத்தில் தண்டியநேந்தலைச் சேர்ந்த கருப்பையா, பேச்சியம்மாள் மற்றும் கல்குறிச்சியைச் சேர்ந்த சசவுண்டம்மாள் ஆகிய 3 பேரும் உடல் கருகி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் ஒருவர் உடல் சிதைந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு சடலமாக கிடந்தது பார்ப்போரை பதைபதைக்கச் செய்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வெடி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த கணேசன், செல்லப்பன் உள்ளிட்ட 3 பேரை மீட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 பேரில் 2 பேரின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து அருப்புக்கோட்டை உதவி காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வழக்கு பதிவு செய்த காரியாபட்டி போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் ரசாயன மூலப்பொருட்களில் ஏற்பட்ட வேதியியல் மாற்றம் காரணமாகவே வெடி விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அஜாக்கிரதையாக செயல்பட்டதால் விபத்து ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் பேரில் பட்டாசு ஆலையின் போர்மேன் வீரசேகரன், மேற்பார்வையாளர் கனிமுருகன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவான ஆலை உரிமையாளர் ராஜா சந்திரசேகரரை போலீசார் தேடியும் வருகின்றனர். இந்த நிலையில் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ளாமல் செயல்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலைகளில் உரிய பாதுகாப்புடனும் விழிப்புணர்வுடனும் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபடுவது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை சார்பில் பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த பயிற்சி வகுப்புகளில் பெரும்பாலான பட்டாசு தொழிலாளர்கள் பங்கேற்பதில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அதே வேளையில் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் சில பட்டாசு ஆலைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் ஒதுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பீஸ் ரேட்டில் அதிக வருவாய் கிடைக்கும் என்பதால் தொழிலாளர்கள் ஆபத்தான முறையில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுவதும் தெரிகிறது. வெயில் காலங்களில் அதிக வெப்பம் இருக்கும் போது சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றாததால் விருதுநகரில் அடிக்கடி பட்டாசு வெடி விபத்து ஏற்படுவதாகவும் புகார் கூறப்படுகின்றன. இதை கட்டுப்படுத்தினாலே இனிவரும் காலங்களில் பட்டாசு ஆலை விபத்தை தவிர்க்கலாம் எனவும் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். எனவே பட்டாசு ஆலைகளில் அஜாக்கிரதையால் நிகழும் விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?